எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் உங்கள் டே எப்படி போச்சு? எனக்கு இன்றைக்கி நல்லா போச்சு. கொஞ்சம் பார்ட்டாக போச்சு, நிறையா ஒர்க் இருந்துச்சு, டாக்குமெண்ட் ஒர்க் அதெல்லாம். ஸோ நல்லா போச்சு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். இந்த நியூ வே ஆஃப் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் எதுவுமே தான் பண்ணல, ஜஸ்ட்டு மொட்டை மாடியில் வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய நியூ வே ஆஃப் பேக்ரவுண்ட். இதை கொஞ்சம் மூஞ்சில் லைட் வந்தாலாச்சும் நம்ம மூஞ்சி நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பேசலாம்? கிளென்சிங் பற்றி பேசலாமா? கிளென்சிங் வந்து நிறைய பேர் கிளென்சிங் பாம் யூஸ் பண்ணி பார்க்குறேன், நிறைய பேர் கிளென்சிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, நிறைய பேர் கிளென்சிங் ஃபோம் யூஸ் பண்ணுறீங்க, நிறைய பேர் ரொம்ப இயற்கையாக ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு தேங்காய் எண்ணெய் போட்டு ஃபேஸை க்ளீன் பண்ணி ட்ரீட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல. அதில் காஸ்ட் எஃபெக்டிவாக யோசிக்கும் போது ஆயில்ஸ் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் காஸ்ட்டாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கிளென்சிங் ஆயில்ஸ் யூஸ் பண்ணலாம், பாம்ஸ் யூஸ் பண்ணலாம். நிறைய நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நானும் முன்னாடி கிளென்சிங் பாம்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து எப்படி தோணுச்சு அப்படின்னா, கிளென்சிங் பாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒய் கான்ட் வி எனக்கு வந்து ஒரு பக்கம் கிளென்சிங் பாம் பிடிக்காதுக்கான ரீசன் என்னென்னா, சீக்கிரம் காலி ஆகிடும். நம்ம என்ன தான் என்னடா ஒரு கீழே நரன்னு இருக்கேன்னு பார்த்தா கீழே மண்ணு கொட்டி வச்சுருக்காங்க போல், நான் அதை கவனிக்கவே இல்லை. ஸோ கிளென்சிங் பாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அது நல்லாவும் இருந்திருக்கு. பட் ஒரே ப்ராப்ளம் வந்து கிளென்சிங் பாமில் என்ன அப்படின்னா வந்து சீக்கிரம் காலி ஆகிடும். கிளென்சிங் ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் பாமை விட, பட் அதுவும் சீக்கிரம் காலி ஆகிடும். ஸோ அப்படி யோசிக்கும்போது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் நான் வந்து நிறைய பேர் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் நான் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது எனக்கு கோகனட் ஆயிலில் பிடிக்காத ஒரே விஷயம் என்னென்னா, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து கோகனட் ஆயில் வந்து சிக்கு வாசனை வர ஆரம்பிச்சிடும். சிக்கு வாசனை இந்த சென்ஸ் ஒரு மாதிரி ஒரு தேங்காய் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா ஒரு ஃப்ளேவர் வரும்ல, அந்த மாதிரி ஃப்ளேவரிஷ் வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் அதை மூஞ்சில் யூஸ் பண்ண நமக்குமே பிடிக்காது. ஸோ அப்போ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஐ கேம் அக்ராஸ் ஆலிவ் ஆயில். பட் ஆலிவ் ஆயில் வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல, பிகாஸ் அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. அந்தளவுக்கு மேபி நல்லா இருந்திருக்கலாம், ஆனால் எனக்கு அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. நெக்ஸ்ட்டு நான் என்ன யூஸ் பண்ணும்போது என் ஹேருக்காக நான் வந்து ஆல்மண்ட் ஆயில் வாங்கினேன், விச் இஸ் ஃப்ரம் டாபர் அண்ட் பஜாஜ். எனக்கு வந்து என்ன கேட்டால் கம்பேரிட்டிவ்லி டாபரை விட பஜாஜோட ஆயில் வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ பஜாஜோட ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்து என் ஸ்கின் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் ரொம்ப டார்க்கான காஜல்ஸ் யூஸ் பண்ணால் கூட, ரொம்ப வந்து ஸ்ட்ராங் மேக்கப்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போட்டால் கூட ஈஸியாக வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து அதை எடுத்துருது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் ஆல்மண்ட் ஆயிலில் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமும் ஸ்கின்னுமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணனா கூட பிரச்சனை, ஜஸ்ட் ஒரு துணி வச்சு நீங்கள் ஃபுல்லாக வைப் பண்ணிட்டீங்க, இல்லை டிஷ்யூ வச்சு வைப் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற நேச்சுரல் ஆயிலோ இல்லை உங்கள் ஸ்கின்னோட இருக்கிற இந்த ஆயிலும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் தூங்கிட்டிங்கன்னா கூட அடுத்த நாள் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா கிளியராகவே இருக்கும். நார்மல் டேஸை விட ட்ரை ஆகாமல் கிளியராக வச்சுக்கும். டு பி ஆனஸ்ட், நானுமே எந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ண மாட்டேன். லைக் அதர் தென் ஐலைனர், காஜல் அண்ட் லிப் டிண்ட், நான் வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஏற்கனவே இப்போது வந்து நான் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஆல்சோ நான் ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட் மாறி இருக்கேன். ஸோ அதனால் வந்து என்னோடய ஸ்கின்னில் இவ்வளோ பிம்பிள்ஸ் இதெல்லாம் தெரியுதே தவிர, பட் நான் ஒரே இடத்துலையே கொஞ்சம் செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னா my skin again will become so clear. That's all. Why? Because I will not use any makeups now. நான் மேக்கப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் யாரையுமே கமெண்ட் பண்ண மாட்டேன். தட் இஸ் your guys wish. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்கள் நேச்சர் ஸ்கின் காட்டுற அந்த ஒரு பியூட்டி வந்து உங்களுக்கு மேக்கப் காட்டாது. என்ன வேணால் நீங்கள் மேக்கப் போடுங்க, ஒன்றுமே இல்லை. மேக்கப் போட்டு உங்களால் வந்து நிம்மதியாக அழ முடியுமா? முடியாது. நமக்கு ஐலைனர் காஜல் போட்டே அழ முடியாது, நம்ம மூஞ்சி ஃபுல்லாக வந்துடும். அப்படி இருக்கும்போது ஒரு ஃபவுண்டேஷனோ ஒரு காம்பேக்டோ அதெல்லாம் போட்டு நீங்கள் அழுதிங்கன்னா அந்த மார்க் தெரியும். ஸோ உங்களால் நிம்மதியாக ஒரு அலை கூட முடியாது, என்னத்துக்கு. பட் அது பண்ணணும்னு நினைக்கிறவங்க தட் இஸ் யூ கைஸ் விஷ். கிளைமேட் செம்மையாக இருக்குல்ல, க்ளவுட்ஸ் பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூ கைஸ் கேன் டூ இட். பட் அது பண்ண வேணாம்னு நினைக்கிறவங்க, என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு ஸோ இந்த சிம்பிளாக நீங்கள் போடுற இந்த டார்க், அதுதான் சொல்கிறல, மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட் நமக்கு வந்து போகாத ஒரே விஷயம் இந்த ஐலைனர், காஜல் கூட போயிடும். ஐலைனர் நம்ம பேச்சை கேட்காது. சில ஐலைனர்லாம் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும், நமக்கு எப்போ வேணுமோ அப்போ இருக்காது, மற்ற டைமில் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். இஃப் இன்கேஸ் அப்படி வந்து உங்களோட ஐலைனர்ஸ் இருக்குது அப்படின்னா கூட இந்த ஆல்மண்ட் ஆயிலே வந்து
அதை வந்து கிளியராக எடுத்துரும். ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் ஒரு கிளென்சர் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதுவே போதும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா கூட உங்கள் ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும். உங்கள் ஸ்கின்னில் அந்த ஆயில் ஒரு ஃபீல் தெரியவே தெரியாது. பட் நெக்ஸ்ட் டே மார்னிங் இஃப் யூ சீயிங் யுவர் ஸ்கின் இட் வில் பி ஸோ குட் அண்ட் சப்பிள். ஸோ ஐ திங்க் எப்பொழுதுமே பஜாஜும் சரி டாபரும் சரி ஆஃபரில் தான் வரும். லைக் 1 பிக் பாட்டில் ப்ளஸ் 1 ஸ்மால் பாட்டில் ஆஃபர். லைக் 250 ml வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஃபார் 1 லிட்டர். ஸோ 1 லிட்டர் அரவுண்ட் 450 நினைக்கிறேன். 450 or 500 I don't know. ஸோ அந்த பாட்டிலுக்கு சின்ன 250 ml பாட்டில் தருவாங்க. 250 ml இவ்வளோ பெருசு இருக்கும். ஸோ அது காலியாக வரதுக்கே உங்களுக்கு யுகம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பெருசு அதை நீங்கள் ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்காச்சும் இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஆயில் கூட அந்த மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னா யூ கைஸ் கேன் டெல் மீ. பிகாஸ் நான் ரைஸ் ஆயில் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரைஸ் ஆயில் அந்தளவுக்கு போகல. ஸோ உங்களுக்கு மேபி வேறு ஏதாச்சும் ஆயில் அந்த மாதிரி நல்லா இருக்குது அப்படின்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ஸோ தட் அதையுமே வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அதையுமே வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு போக விரும்பல. பிகாஸ் ஆயிலை பற்றி சொல்கிறதுனால நான் அதே மாதிரி நான் டெமோ ஃபஸ்ட்டு காட்டலாம்னு நினச்சேன். அப்புறம் யோசித்தேன், நம்ம மூஞ்சை நமக்கு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் பண்ணி என் மூஞ்சை காட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் கூட அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அதனால தான் நான் அதெல்லாம் காட்ட போகிறதில்ல. ஸோ வந்துட்டு மேபி நான் ரீல்ஸில் ஆட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா நான் யூடியூப்பில் போடுற எல்லா வீடியோக்கும் நான் இன்ஸ்டாவில் அதை ரீல்ஸாகவும் போடுவேன். இல்லை இன்ஸ்டாவில் சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் பார்த்து கூட நான் வீடியோ போட்டோன்னே நீங்கள் யூடியூப் வந்து பார்க்கலாம். என்னோடய இன்ஸ்டாலையுமே என்னோடய யூடியூப் லிங்க் இருக்கும். ஸோ என்னோடய இன்ஸ்டா ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க nixluna_westprac ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நான் ரொம்ப பேசிக்கான கண்டென்ட்ஸ் தான் போட்டுட்ருக்கேன்னு எனக்கு தெரியும். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு எடிட் எனிதிங். ஸோ நான் இன்ஷார்ட்டில் போய் கூட இதில் பார்த்தீங்கனாலே எல்லாத்துலையும் இன்ஷார்ட்னு இருக்கும். இன்ஷார்ட்டில் போய் நான் ஜஸ்ட்டு பண்ணுறது என்னென்னா நான் 4-5 வீடியோ வச்சிருக்கிறது அப்படியே கொலைட் பண்ணுறதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி அதில் போய் நான் எதையுமே சேஞ்ச் பண்ணுறது கிடையாது. ஸோ எனக்கு எடிட் பண்ணவும் தெரியாது அண்ட் தெரியவும் எனக்கு தெரில. ராவாகவே போடலாமே எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகிறதுனால நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்குது வீடியோஸில் இந்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ தட் அதையும் நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் எவ்ரிடே மோஸ்ட்லி நான் வந்து 3 o'clock வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நேற்றுமே நான் செக் பண்ணும்போது நிறைய பேர் என்னோடய வீடியோஸை 3 o'clock தான் பார்க்குறீங்க. ஸோ அதனால் நான் வந்து 3 o'clock போட ட்ரை பண்ணுறேன். நேற்று நான் 6 o'clock போட்டேன். ஸோ அது அந்தளவுக்கு ரீச் ஆகலை, மேபி பிகாஸ் ஆஃப் தட். ஸோ அஃப்கோர்ஸ் ஐ வில் ட்ரை டு புட் பிஃபோர் 3 or before 4 ஸோ தட் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் since I'm in a night shift. So that's it guys. So all tell me உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்குது இந்த வீடியோன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து எதை பற்றி பேசலாம், உங்களுக்கு எதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், அது ட்ரெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும், இல்லை மேக்கப்பாக இருக்கட்டும், ஸ்கின் கேராக இருக்கட்டும், இல்லை பிளேசஸாக இருக்கட்டும், இல்லை ஃபுட்ஸாக இருக்கட்டும், வெஜிடேரியன் ஃபுட்டாக இருக்கட்டும், இப்படி எதாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் அதை சர்ச் பண்ண முடிஞ்சிச்சு, அதை என்னால் உங்களுக்கு சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். So thanks for watching my channel. Don't forget to subscribe. Trust the process of what you love. Bye bye. Take care.